எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிரில்குமார். இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படின்னா மழை இன்னைக்கு நைட்டு அடித்து பிரித்து மேய்ஞ்சிருச்சு. அந்தளவுக்கு நல்ல மழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கா குருவி எல்லாமே பாவம் நனைஞ்சி போய் குளிர் எப்படா வெயில் வருன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஓகே, இந்த கிளைமேட்டில் ஒரு சூப்பர் கிரில் ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒன்று ஆசைப்பட்டேன். என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் சரி முட்டையை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், முட்டையை வச்சு கிரில்லா அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் வரும் ஒரு தாட்டு. எனக்கு வந்துருக்கு முட்டையை வச்சு கிரில் பண்ணுறதுன்னுட்டு நம்ம முட்டையை அவிச்சோ அந்தமாரிலாம் வச்சு பண்ண போதில்ல, அப்படியே முட்டையை வச்சு அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அப்படியே ஷெல்லோட தான் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு அந்த அவுட்புட் காட்டுவேன். அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ தருவேன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள்னால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் டங்குன்னு தட்டி விடுங்க. அதுக்கு மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் மறக்காமல் லைக் பட்டன் கொடுங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ. இந்தமாரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நான் நிறையா இன்னும் போடுவேன். ஓகேங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம சேனலும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ வாங்க கிரில் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அதுலேருந்து எடுத்துருவோம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டஃப் உள்ள ஆட் பண்ண போகிறதுனால அது வந்து ஸ்பேஸ் வேணும். ஸோ கொஞ்சோண்டு இதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பானிபூரி உடைச்சி அதுக்குள்ளே நமக்கு ஸ்டஃப் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்தமாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது எப்படி வருதுன்றது ஃபைனல் அவுட்டில் தான் தெரியும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்தமாரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுமாரி குச்சி எடுத்து அதை லைட்டாக அப்படி வளைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிண்டுறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம க்ரில் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்கு வச்சோம் இல்லையா, அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஓட்ட போட்டதுனால பொங்க ஆரம்பிச்சிருச்சு, பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, எல்லாம் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த பொங்கி வெளியில் வழிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு என்ன பண்ணேன், ஒவ்வொரு முட்டையை எடுத்து ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை அப்படியே அந்த சாக்லேட் மாரி அழகாக ஃபோல்டு பண்ணி ஃபாயில் பேப்பரை உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து வெளியில் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ உள்ளேருந்தே தான் வேகணும். அது வெந்துட்ட பிறகு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வெயிட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வெங்காய வெடி மாரி ரெடி ஆகிருக்கு. அந்த வச்சோன்னா பொங்கினதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபாயில் பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டோம். இது உள்ளே எப்படி இருக்குன்றது எங்களுக்கே தெரியல. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து க்ரில் பண்ணிட்டோம். ஸோ அதில் என்ன ஒரு இதுனா, இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ஒரு சில முட்டை நல்லா வெந்திருக்கு, ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. பட் அது கரெக்டான எக்ஸாக்ட் டைமிங் என்னன்னு நம்ம தெரியல. நான் கிட்டத்தட்ட ½ hour கிட்ட வச்சேன். ஸோ அந்த நடுவில் கொஞ்சம் அந்த பொங்கி வந்து அதுக்கப்புறம் ஃபாயில் பேப்பரில் வச்சது, இது எல்லாமே கொஞ்சம் சொதப்பல் தான். ஓகே, பட் இப்போ நான் இது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், பார்க்கலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஓகேவா, இதை நான் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முட்டையை பற்றி சொல்ல வேணாம், எப்படி பண்ணாலும் அது ஒரு டேஸ்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த மசாலா நம்ம போட்ட வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அதோட கலந்துருக்கு. லிட்டில் பிட் கொஞ்சம் அந்த மசாலா இன்னும் நல்லா கலக்கலையோ நான் முட்டையோட உள்ளன்றது மட்டும் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா சில இடத்துல கொஞ்சம் ஸ்பைசஸ் நல்லா இருக்குது, சில இடத்துல ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. அந்த எக்கோட அந்த ஒயிட்டோட அந்த எல்லோவோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குது. அதோட அந்த ஃப்ளேவர், அந்த நம்ம போட்ட அந்த சினமன்ஸு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அதோட மெர்ஜே இருக்குது. சரியாக கலக்கலைன்றது மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது அந்த ஃபாயில் பேப்பர் சுத்தாமல் வச்சது, மற்றபடி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லாவே வெந்திருக்கும். பட் இதுவே எனக்கு சஃபிஷியன்ட் தான், எதிர்பார்த்ததை விட நல்லாவே வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான், கிரில் தான். இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டு இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் தர ரிவ்யூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, 5க்கு 2. எதனால்? டேஸ்ட்டுனால அடிப்படையில் நான் சொல்லலை. டேஸ்ட் ஓகே, குட், அதனால தான் நான் 2 கொடுத்துருக்கேன். நான் பண்ண சின்ன சின்ன சொதப்பல், அதான் அந்த பொங்குனது, உடைக்காமல் ஃபாயில் பேப்பர் சுத்தம் வச்சது, இன்னும் சரியாக வேக வைக்காதது, அதனால தான் நான் வந்து இதுக்கு 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதை விட பெட்டராக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு போட்டு ஸ்மாஷ் பண்ணி உள்ளே போட்டு நீங்கள் அதை ஒரு கலக்கி உள்ளே வச்சிங்கனாலே போதும், அவ்வளோதான். கிரில்லர் மட்டும் இல்லை, ஓவனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை கண்டிப்பாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டெங்கின்னு தட்டி அதுக்கு மேலே இருக்க ஆன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் ஷேரையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் பெருசாகும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.